பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் புத்தகத்தில் படிக்க வேண்டிய பகுதி 11வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 6 வரை. இந்த வசனம், அந்த 6 வசனத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய நண்பர் நாகமாத்தியானாகிய சோப்பார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். 3 நண்பர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்கள இவர் 3வது நண்பர். அவர் சொல்றாரு, நீ யோபு இதுக்கு முந்தின தினத்தில் சொல்லும்போது, நான் என்னை கர்த்தர் என்னை ஒரு சிங்கம் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுறாரு, இது பண்ணுறாரு, எனக்கு சாட்சிகளுக்கு எதிராக இருக்காரு, என்னோட என்னுடைய பிறப்பு எனக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கு, அது பிறந்த உடனே கூட நான் பிரேத குழிக்கு போயிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கும், என்னை விட்டுருங்களே கடவுளே அப்படின்ற மாதிரி. அப்படி ரொம்ப டீப்பாக என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் அந்த மாதிரி ரொம்ப சொல்லிட்டாரு. அது கேட்டுட்டு அதுதான் சொல்கிறாரு, நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற. நமக்கு தெரியும், நம்ம பைபிளே போட்டிருக்கு, வார்த்தைகளின் மிகுதி பாவம் இல்லாமல் போகாது. அந்த மாதிரி இவர் நீ அதிகமாக கடவுளை பற்றி, கடவுளை இது பண்ணி பேசுகிற, அது தவறான காரியம். நீ உன்னுடைய ஒருத்தன் அவனுடைய வார்த்தைகளில் பாவம் செய்தால் இது கர்த்தர் எளிதாக அவங்கள விட்டு விட மாட்டார். அதனால நீ உன்னுடைய வார்த்தையை கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் அது உனக்கு நல்லதாக இருக்கும். அதிகமாக அடுத்தவங்களை ரொம்ப பேசுகிற, அடுத்தவங்க கிட்ட உன்னோட நினைவுகள், உன்னுடைய கஷ்டம் பெருசு தான் எனக்கு தெரியுது, இருந்தாலும் நீ உனக்கு கர்த்தர் எப்பயும் சும்மா யாரையும் தண்டிக்க மாட்டாரு. ஒருவேளை உனக்கு கிடைத்திருக்கிற இந்த தண்டனை கூட உனக்கு கிடைக்க வேண்டிய அளவை விட கம்மியாக கூட இருக்கலாம். உன்னுடைய அக்கிரமங்கள் அதை விட பெரிதாக கூட இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில் அப்படி இருந்திருக்கலாம். அதனால நீ அதிகமாக பேச வேண்டாம், பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ தேவன் உன்னைய கரெக்டாக உன்கிட்ட நேரடியாக உன்னிட்ட பேசி உன்னைய உன்னுடைய அக்கிரமங்களை விளக்கி சொன்னால் அது சரியாக இருக்கும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அப்படி சொல்லும்போது அவருடைய நீயே உன்னுடைய தவறுகளை புரிந்து கொள்ளக்கூடியதாக கூட அமைஞ்சிருக்கும். ஆனால் அது எதனால் அது அப்படி நிகழ்கிறன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் 3வது நண்பர் அவருக்கு விளக்குகிறார். மீண்டும் நாளை அவர் தொடர்ந்து பேசுவதை பற்றி நாளை சிந்திப்போம். அல்லேலூயா.